शिव 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 शिव. தம்பி வந்து பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லியிருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் வந்து லைட் எரியுதா? இதுதான் பூரட்டாதி நட்சத்திரம் சொல்லியிருக்காரு. பூரட்டாதி நட்சத்திரம் கும்பத்தில் இருக்குது, அப்படி தானே? கேட்டதானே? இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இல்லையா? இலக்கணம் கடக இலக்கணம். எப்படி சொல்கிறீங்க தம்பி? கடகலன்னு எப்படி சொன்னீங்க? அதை பார்த்து சொல்லக்கூடாது, இதை பார்த்து சொல்லுங்க. எப்படி சொன்னீங்க? கடக இலக்கணங்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க? இப்போ சூரியன் எங்கே இருக்கிறாரு? சூரியன் எங்கே இருக்காரு? மேஷத்தில் இருக்கிறாரு. சூரியன் வந்து மேஷத்தில் இருக்கிறார். ஓகே, இப்போ மேஷத்தில் கடைசியில் இருக்கிறார். தேதி சொன்னீங்களா? அப்படிங்கும் போது அது 6ன்னு எடுத்துக்கேன். அப்போ 8, 10, 12. அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் வாங்க சார், கடக இலக்கணம் சொல்லியிருக்காரு தம்பி. ஓகேவா? சரி, அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்கு கடக இலக்கணம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கடக இலக்கணம், பூரட்டாதிங்கிறது குரு. நம்ம குருவை பற்றி போன வாரம் பேசிட்டோம். இப்போ கடக இலக்கணத்தை பற்றி பேசலாம். கடக இலக்கணத்துக்கு அதிபதி சந்திரன். இப்போ வளர்புரிய தேய்பிரியை பற்றி சொன்னீங்க. தேய்பிரியை எப்படி கண்டுபிடிச்சிக்க? சூரியனை விட்டு தாண்டி என்ன பண்ணுறாரு சந்திரன் வந்து, இப்போ வந்து சூரியன் அதை நம்ம சூரியன் நோக்கி சந்திரன் போயிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் என்ன போட்டார்னா தேய்பிரைன்னு சொல்லியிருக்கார். ஒருவேளை சூரியன் வந்து விலைக்கு போனார்னா பழைய பற்றி வச்சுக்கலாமா? கரெக்ட். இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை சப்தமி சொல்லியிருக்கிறாரு. அப்படி சூரியன் எண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா 2, 10 சப்தமி தேதி கரெக்டாக போகும். ஓகேவா? உங்களுக்கு கடக லக்கணம். இப்போ லக்கண புள்ளி எதில் இருக்கு பாருங்க, லக்கண புள்ளி. சரி, இப்போ கடக லக்கணத்துக்கு அதிபதி யாரு? சந்திரன் இல்லையா? சந்திரனை பற்றி 2 வார்த்தை பேசலாம். சந்திரனை பற்றி யாருமே பேசல, யாரும் பேசுறதே இல்லை. இந்த ராஜேந்திரனை பேசணுன்னா நான் இப்போ பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். இப்போ இந்த சந்திரனுக்கு நமக்கு காரகத்துவம் என்ன சொல்கிறோம்? ஒரு ஜாதகத்தில் 10ஆம் பாவதி சந்திரனாக இருந்தால் அவர் என்ன தொழில் பண்ணலாம்? இது ஆளு கூட சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம்ல, சந்திரன் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாங்கிறாங்க. சரி, நீர் சம்பந்தப்பட்டங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். பால் பொருள், வெண்ணெய், நெய், எண்ணெய், இது சம்மந்தமாக செய்யலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன செய்யலாம்? ஓகே, காய்கறி செய்யலாம். அடுத்து சரி, ஓகே. அதாவது அடுத்து அது துலா இலக்கணத்துக்கு 10ஆம் பாவமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? வணிகம், டிரான்ஸ்போர்ட், வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர், அப்போ கடல் கடந்து போகிறது, கடல் கடந்து இருக்கிறது, இந்த மாதிரி சமாச்சாரம். இப்போ சந்திரன் அப்படி சொல்கிறோம். இப்போ சந்திரனை மையமாக வச்சு இந்த சந்திரன் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்தால் அது என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இப்போ சந்திரனை மையம் வச்சு சந்திரனுக்கு வேறு பேர்லாம் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு பிளானட்டுக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் ஏதாவது 2, 3 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சந்திரனுக்கு வேற என்ன சொல்லலாம்? ஓய், துணை, ஆமாம், துணை தலைவர். ஓ, இவரு அப்படி போகிறார். இல்லை, சந்திரனுக்கு துணை தலைவர்னு சொல்லலாமா? அப்படியா? சரி, அப்படி வச்சுக்கலாம். தம்பி புதுசாக சொல்கிறேன், எனக்கு தெரியல. சரி, சந்திரனுடைய மறுபெயர்கள் கேட்குறாங்க. சந்திரனுக்கு மலர் பெயர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் பகலவன் அப்படிங்கிறோம். சந்திரன் என்ன சொல்கிறது? மதி, அப்புறம் வளர்மதி, அப்புறம் மதி, வளர்மதி, சசிகலா, கலாநிதி, கலாமாறன் சொல்லலாமா? அப்போ இரவு கதிரவன் சொல்லலாமா? உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ அப்படிங்கிறது சந்திரன் தானே? சந்திரன். இந்த மாதிரி சந்திரனுக்கு பல பெயர்கள் இருக்கு. இப்போ சந்திரனுடைய பேர் இந்த பாடல்களில் எங்கேயுமே சந்திரனை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சந்திரனுடைய மறுபெயரில் தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் பாடல்கள் எடுத்துக்கிறாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது இந்த சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க சொல்ல போகலாம்? சந்திரனை பேஸ் பண்ணி ஒருவேளை செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தா அந்த யோகத்துக்கு பேர் என்ன? சரி, குருவும் சந்திரனும் சேர்ந்தா சரி, வேற என்ன சொல்லலாம்? அதுக்கு பேர் கஜகேரி சொல்லலாமா? கஜகேசரி யோகம் சொல்லலாமா? சுவாமிநாதன் வணக்கம். அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கெடுதல் செய்கிறதில்ல. சந்திரன் பெரும்பாலும் நல்லா தான் செய்கிறாங்க.
இப்போ சந்திரனை பார்வை செய்யக்கூடிய கிரகத்தை பொறுத்து அல்லது முழுமதி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது நாம் அடிக்கடி சொல்கிறது சந்திரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்கதான் நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ சந்திரன் முழு பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா 6, 7, 8 3க்குமே பார்வை உண்டு. புரியுது உங்களுக்கு? சந்திரன் இங்கே இருக்கிறாரு, சந்திரன் கடகத்தில் ரிஷபத்தில் முக்கியமாக இருக்கிற ஜாதகத்தில். அப்போ இங்கே இருக்கிறான்னு கேட்டிக்கிறாங்க. இந்த 7ஆம் பார்வையாக உங்களுக்கு விருச்சிக ராசி மட்டும் பார்க்க போட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா இந்த துலாத்தையும் பார்ப்பார், தனுசையும் பார்ப்பார். இதில் பாதி அதில் பாதி பார்ப்பார். இப்போ சந்திரனுடைய பரிபூர்ண பார்வைங்கிறது பூர்ண சந்திரனுங்க பௌர்ணமி பூர்ணம். இப்போ பரிபூர்ண சந்திரங்கிறது 6, 7, 8 3 பாவத்துக்குமே உண்டு. இப்போ சந்திரனுடைய பார்வையை நீங்கள் எடுக்கும்போது அல்லது தொழில் ஜீவன ரீதியாக வரும்போது அந்த கிரகங்களில் சந்திரன் பார்க்குறாரா அல்லது அந்த சந்திரனால் யோகம் இருக்குதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அது எந்த அளவுக்கு யோகங்கிறது அந்த நடப்பு சாரத்தை பொறுத்த வளரக்கூடிய தேவையாக முடிவு எடுத்துக்கலாம். சரி, அப்படி பார்க்கும்போது சந்திரனுடைய வீடுகள் என்ன? 1, 5, 9 சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஷபம் எடுத்துக்கலாமா? சரி, அப்புறம் கடகம் எடுத்துக்கலாமா? ரிஷபத்தில் சந்திரன் இருக்கார், கடகத்தில் சந்திரன் இருக்கார். அப்புறம் எங்கே இருப்பார்? திருவோணத்தில் இருக்கிறார். அப்புறம் கன்னியில் இருக்கிறார் இல்லையா? அப்போ ரிஷபம் 1, 5 கன்னி, திருவோணம் 1, 5, 9 கடகத்தில் உச்சம். இப்போ இந்த ரிஷப ராசியில் இருக்கிற சந்திரனுக்கும் இந்த கன்னி ராசியில் சந்திரனுக்கும் திருவோணத்தில் சந்திரனுக்கு என்ன வித்தியாசம்? ரிஷபத்தில் சந்திரன் இருக்காரு, ரிஷபத்துக்கு யோனி பொருத்தம் பார்க்குறீங்களா? ரிஷப ராசியில் சந்திரனுக்கு என்ன யோனி கொடுத்துருப்பாங்க? எடுத்து பாருங்க சார் பஞ்சாங்கத்தா. சரி, கண்ணியில் இருக்கிற சந்திரனுக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு என்ன யோனி கொடுத்துருக்குறாங்க? நல்ல மாடு சார், எருமாடு. நல்லா பாருங்க, எடுத்து பாருங்க சார். ரிஷபத்தில் யோனி பொருத்தத்துக்கு பாம்பு கொடுத்துருப்பாங்க. நல்லா பாருங்க, நான் சொல்றது கரெக்டாக தப்பான்னு பாருங்க. மீனத்துக்கா? சரி, அதே மாதிரி எருமாடு கொடுத்துருப்பாங்க. சந்திரன் கன்னிக்கு யோனிக்கு தான் கன்னி கொடுத்துருப்பாங்க. திருவோணத்துக்கு என்ன கொடுத்துருப்பாங்க? குரம் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படி? காலச்சக்கரத்துக்கு 2ஆம் வீடு ரிஷபம், அங்கே பாம்பு கொடுத்துருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அது வாக்கு நாக்கு மூஞ்சி போச்சு. இது 6ஆம் பாவம் காலச்சக்கரத்துக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எருமையை கொடுத்துருப்பாங்க. எதையும் தாங்க இதே வேணுங்கிறதுக்காக. எருமாடு மாதிரி இருக்கு, நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் சரி நீங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திருவோணத்தை அந்த காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவம், அங்கே தொழில் செய்யணும், அங்கே குரம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு ஜாதகத்தில் சனி 10ஆம் பாவத்துக்கு சனி வக்கரமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தொழில் உள்ளூரில் செய்வீங்களா வெளியில் செய்வீங்களா? தொழில் மாற்றிட்டே இருப்பீங்களா ஒரே தொழில் செய்வீங்களா? மாற்றிட்டே இருப்போம். ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு லக்கண பாவமாக இருந்தாலும் அவன் ஜாதகத்தில் வந்து சனி வக்கரம் ஆகிப்போச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா தொழில் மாறிக்கிட்டே இருப்பார். ஸ்டாண்டர்டாக செய்ய முடியாது, அவர் உள்ளூரில் செய்ய முடியாது, வெளியூர் தான் போய் செஞ்சாகணும், அந்த ஊரில் நம்ம செய்ய முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? அது இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரனுடைய சாரத்தில் திருவோணத்தில் அப்போ குரு இருக்கிறார் 10ஆம் பாவம். இப்போ திருவோணச்சாரத்தில் சந்திரன் இருந்தால் குரு நீச்சமான அர்த்தம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வந்து நீச்ச பக்கம் ஆகிட்டு தான் அர்த்தம். இது அவிட்டத்திலேயே உங்களுக்கு உத்திராடத்திலே எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக அது வந்து நீச்சம் தான், ஒன்று மாற்றம் கிடையாது. அது பவர் இருக்கு, பட் 50% தான் இருக்கும். ஆனால் திருவோணத்தில் இருந்தால் அது நீச்சப்பட்டதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது முழுசாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். பலன் சொல்லும் போது உங்களுக்கு அது முக்கியமான சமாச்சாரம். சரி, இப்போ சந்திரன் இருக்கிறாரு. இப்போ லக்னம் தம்பி சொல்லியிருக்காங்க கடக லக்னம். இப்போ இந்த சந்திரன் கடக லக்னத்துக்கு சந்திரனே இருந்தால் அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார்? கடக லக்னம் கடகராசின்னு வச்சுக்கல. அவர் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா முற்போக்கு எண்ணங்கள் இருக்கும். அதே மாதிரி அவர் சிறத்தன்மையான முடிவு எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஆனால் எடுக்க முடியாது. அவருடைய தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அவர் தொழில் செய்ய அவருடைய குணாதிசயங்களை பார்த்து போட்டிங்கன்னாக்கா ஈஸியாக ஆக்ட் ஆகிடும். எல்லாத்துக்கூட இப்போ ஆக்ட் ஆகிடும், எல்லாத்துக்கூட இப்போ ஒட்டிக்குவார். ஆனால் அவர் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவார், ஃபீல் பண்ணுவார். சின்ன சின்ன விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒருத்தர் கூட பழகிறாரு சார், இவர் ஒரு மாதிரி நினச்சிருப்பார். அவர்கிட்ட பழகப்பட தான் அவர் வேறு மாதிரி இருப்பார், அப்போஸ் கேரக்டரில் இருப்பார். அப்படிங்கும்போது ஒரு மனசு ரொம்ப பாதிக்கப்படுவார். இப்போ கடகலக்கணம் கடகராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எல்லாத்தையும் அனுசரித்து போகணுங்கிற குணாதிசயம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. சரியா? சரி, இப்போ சந்திரன் அந்த கடகம், அந்த கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரனும் 2ஆம் வீட்டுக்கு சூரியனும் சிம்மம், 2ஆவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தான் என்ன படம் சொல்ல முடியுமாங்களா? அவங்க ஜாதகத்தில் பார்த்துங்க. போட்டிருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் அமாவாசை தீதியெல்லாம் சூரிய சந்திரன் சேர்ந்துருக்கு நெருக்கமாக. இப்போ சூரியன் சந்திரன் சேர்ந்து தான் பலன் இருக்கா இல்லையானா இருக்குது. இப்போ கடக லக்கணத்தை பேஸ் பண்ணிக்கிறோம். கடக லக்கணத்துக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்து எங்கே இருந்தாலும் என்ன பலன்? சரி, அவர் தொழில் சொல்கிறீங்களா? பொதுவாக அதாவது அந்த சூரியன் 2ஆம் வீட்டு அப்படி வச்சுக்க. சூரியன் வந்து 2ஆம் வீட்டுக்கு அதிபதி, இது லக்னாதிபதி சந்திரன்.
சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருந்தா இப்போ சூரியனும் சந்திரனும் பேஸ் பண்ணி தானே நம்ம பிளானட்டே வச்சுருக்கிறோம் இல்லையா? பிளானட் போல அப்படித்தான் இருக்குது. அது குடும்பம் பண்ணவா? சூரியன் அப்பாவும் சந்திரனை பாவிச்சு அப்போ சூரியனுக்கு ஒரு புதனும் சந்திரனுக்கு ஒரு புதனும் செவ்வாய்க்கு ஒரு சூரியனுக்கு ஒரு செவ்வாய் இப்படி தானே கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களை பொறுத்த வரைக்கும் கடகலக்கணக்காரர்கள் சூரிய சந்திரன் சேர்க்கையாக இருந்தால் அவர் உத்தியோகத்தில் இருப்பார். முதல் சமாச்சாரம். ரெண்டாவது குடும்ப பாங்க நடத்திட்டு போவார். குடும்பத்தை வளர நடத்திக்கூடிய கெப்பாசிட்டி நிறையா இருக்குது. அவனுக்கு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரி, சந்திரன் புதன் சேர்க்கை கணிக்கு போயிடலாம். சந்திரன் புதன் சேர்க்கை இப்போ எடுத்துக்க காலச்சக்கரத்துக்கு போகணும். அவரு லக்னத்துக்கு எடுத்துக்க கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதி 3ஆம் வீட்டுக்கு சேர்ந்துருக்கிறார். ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாணம் நிச்சயமாகி நின்று போச்சு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? கல்யாணம் வரைக்கும் போகுது, கல்யாணம் ஆகலை. இதுக்கு என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, கல்யாணம் நிச்சயம் மட்டும் அது கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளையே ஓடிவிட்டாங்க. இதுக்கு என்ன எத்தனாம் பாவம்? 3ஆம் பாவம். இப்போ சொல்லுங்கள் 3ஆம் பாவம்னு சொல்லிட்டார். அது வெற்றிங்கிற தனியாக எடுத்துக்கிறோம். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை எடுத்துக்கிறோம், மன வாழ்க்கை பொறுத்த எடுத்துக்கிறோம், முயற்சி எடுத்துக்கிறோம். இப்போ திருமண வாழ்க்கை அந்த 3ஆம் பாவம் நிச்சயம் பண்ணுது. இப்போ சந்திரன் புதன் சேர்க்கையாக இருக்குது. சந்திரனுக்கு புதன் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப நெருங்கி நட்பா இல்லையா? எப்படி சார் என்ன தம்பி? அப்படியா? சந்திரனுக்கு புதன் பகையா, புதனுக்கு சந்திரன் பகையா? சந்திரனுக்கு எப்படி பகையா? அம்மா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ஐக்கன்ஸ் வேலை செய்வாங்களா? சந்திரன் தாயை அப்படி வச்சுக்கேன். அது கதையெல்லாம் விட்டுருக்கேன். அந்த உள்ளூர் கதையெல்லாம் வேண்டாம். நான் சொல்கிறது சந்திரன் அம்மா அப்படி வச்சுக்கேன். அம்மாவுக்கு மகன் பேரில் மகன் எப்படிப்பட்ட பையனாக இருந்தாலும் அது பாசமாக தான் இருக்கும் இல்லையா? அப்போ சந்திரனுக்கு பாய் கிடையாதுல்ல. அவன் ரவுடிசம் பண்ணுறவனாக இருந்தாலும் அனுசரித்து போவான். அப்போ ரவுடிசம் பண்ணுற அந்த பையனை அம்மா கட்டிக்கும் போது அந்த பையனுக்கு அம்மா பிடிக்காது. இது புது கதையை வச்சுக்கலாம். அந்த கதை வேண்டாம், அது வேறு மாதிரி சொல்ல. புரியுது உங்களுக்கு? ஸோ அப்போ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதக கடகலக்கணக்காரங்களுக்கோ இல்லை கடக ராசிக்காரனுக்கோ சந்திரன் புதன் சேர்க்கையாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் நிச்சயமாகி நின்று போயிடும். இங்கே தான் பகையாக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்போ ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் கிடையாது. பொண்ணாக இருந்தால் எனக்கு பிடிக்காத அப்படி கட்டி வச்சுருக்கேன், எனக்கு வேண்டாம். அப்போ சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளைக்கே ஃபோன் போட்டு எனக்கு மன வாழ்க்கை வேணான்னு சொல்லி இந்த இடத்துல அப்புறம் முயற்சிக்கு வரலாம். முயற்சிங்கிறது வழக்கமான சமாச்சாரம் தான். சரி, ஓகே. சந்திரகாவியம் சொல்கிறீங்களா? சக்தி குரு கொடுத்தது சந்திரகாவியம். சரி, ஓகே. சக்தி குரு எனக்கு கொடுத்தாரு. சார் ஜெராக்ஸ் போட்டுங்க. சூப்பர் சமாச்சாரம். அது எனக்கு கொடுத்தாரு இவரு. ஐயா வாங்க. அது சந்திர காவியத்தில் அந்த சந்திரனை பற்றி டீட்டெயில்ஸ் போக்குறதுக்கு புறாமே இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். அது வந்து நடைமுறைக்கு அப்ளை பண்ணிக்கணும் சார். பெரும்பாலும் ஜோதிட நூல்கள் எழுதுனவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை அப்படியே விட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காலதேச வர்த்தமானம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்க அப்படின்ட்டாங்க. அப்போ சந்திரன் புதன் சேர்க்கையாக இருந்து கடகலக்கணமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி 3ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா அந்த மன வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும். மன வாழ்க்கை கண்டிப்பாக அது பாதிக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லிடுறோம், நிச்சயமாக நின்று போயிடும் சார், பயப்பட வேண்டாம், வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும். சரி, ஓகே, அது முடிஞ்சு போச்சு. இல்லை, நிறைய இருக்குது. அதான் முரளி சொல்கிறார், கரெக்டாக சொல்கிறார்ல, நிறைய இருக்குது. நானும் இப்போ ஒரு ஜாதகத்தில் சொல்லிட்டேன். இது ஒரு காரணம். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத காரணத்தை நான் சொல்கிறேன். தெரிஞ்ச காரணம் தான் பேசிகிட்டே இருக்கிறோம்ல. ஒரு புது காரணத்தை சொல்லுவேன், தெரிஞ்சவங்களுக்காக தெரியாதவங்க, அதுக்காக. சரி, அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து இதுக்கு போயிடலாம் நாம் துலாத்துக்கு. இப்போ சந்திரன் சுக்கரன் சேர்க்கையாக இருக்குது ஜாதகத்தில். இவங்க வந்து இயற்கையிலேயே அவன் தொழில் பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, எதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார், என்ன செய்யலாம் அவரை பொறுத்தவரை. அது 3ஆம் பாவத்தை சொல்லும்போது அத்லெட், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்போர்ட்ஸில் கில்லாடி ஆயிடுவார். மன வாழ்க்கை மட்டும்தான் பாதிக்கும் தவிர 3ஆம் பாவங்கிறது நெஞ்சுறுதி பார்த்தீங்கன்னா அது நம்ம உடல் ரீதியாக செய்யக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸு அத்லெட்ஸ் இது பூராவே பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுவார். அவர் அதில் ஜெயிச்சிருவார். ஆனால் என்ன பண்ணுவார், மன வாழ்க்கையை தோற்று போயிடுவார். சரி, அதை விட்டுலாம். அடுத்து வந்து சுக்கரன் எடுத்துக்கலாம். இங்கே துளாராசிக்கு சுக்கரன், இந்த கடகலக்கணம் கடகராசி, அது சந்திரன் வந்து சுக்கரோட சேர்ந்துக்கிறாரு. இவர் என்ன பண்ணுவார் உங்களை பொறுத்த வரைக்கும், ஒரு ஜாதகத்தில் சந்திரன் வீக்கானா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தாயாருடைய உடம்பு பலகீனமாக இருக்கும். இந்த சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இல்லைன்னா
அவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும், சளி தொந்தரவு தீரவே தீராது. இப்போ திருவோண நட்சத்திரமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திருவோணத்தை யார் இவர் நம்ம ஜெயந்தி இருப்பாங்க, இவங்களுக்கு அடிக்கடி சளியும் இவங்களும் கவசப்பட்டால மாதிரி சளி வந்து ஜெயந்தி விட்டு போகவே மாட்டேங்குது. அடிக்கடி என்ன பார்த்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், கரெக்டாக நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி. ஸோ ஆகையினால உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரன் நீர் கிறக்கமாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமாக இருந்தாலும் சளி பிடிச்சிட்டே இருக்கும். லேசாக ஊடு விட்டா கூட தும்பல் வந்துடும், டஸ்ட் அலைச்சு. இந்த இடத்துல 4ஆம் பாவதி கடக லக்னத்துக்கு 4ஆம் பாவதிக்கு சுக்கிரன் வராரு, சுக்கிரன் சந்திரனோட சேர்றாரு. இப்போ சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கும் போது அந்த கடக லக்னக்காரனுக்கு எங்கே இருந்தாலும் என்ன பண்ணுவோம் கேட்டிங்கனாக்கா அந்த தாயாரோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை ஒரு கலைப்பார்வையர். அவர் பொண்ணு பார்க்குறீங்கன்னா அழகாக இருக்கணும் பாரு, அவர் வந்து ஆஸ்தி பாஸ்தி கல்வியை பற்றி கவலை இல்லை, பொண்ணு பார்க்குறதுக்கு இப்போ அப்பியரன்ஸில் நல்லா இருந்தாலும் கட்டிக்க அப்படிப்பாரு. அப்போ அந்த சந்திரன் போது சேர்க்கையாக இருக்கிறவங்க பெருங்கால கவிஞர்களாக இருப்பாங்க, இசைக்கலைஞர்களாக இருப்பாங்க, உணவு பாடலாசிரியராக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த துறையை தொழில்நுட்பம் இதுவாக இருந்தாலும் சரி கடைசியில் அவங்க எந்த தொழிலில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. சந்திரன் போது சேர்க்கையாக இருக்கிறவங்க வண்டி வாகனங்கிறது நிறையா இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ஒரு வண்டிக்கு 2 வண்டி வச்சுருப்பாங்க, 3 வண்டி வச்சுருப்பாங்க, ஒரே வீட்டில் பழைய வண்டி போட்டு புது வண்டி ஓட்டுவாங்க. இப்போ வாகன சேர்க்கை நிறையா இருக்கும். இந்த சந்திரன் சேர்க்கையாக இருந்து குரு பார்வையாக இருந்தால் 5-6 வீடு கட்டி வாடகை விட்டுருப்பாங்க. 5-6 வீடு கட்டி வாடகை விட்டுருப்பாங்க. யார்? அது பெரும்பாலும் அம்மா பேரில் இருக்கும். அவங்க தொழில் செய்கிறதா இருந்தால் அது தாய் பேரில் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு வேளை சுயதொழில் செய்யணும்னு ஆசைப்பட்டான், சுயதொழில் செய்கிறதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் சுயதொழில் செய்யணும்னா லக்னாதிபதி எவ்வளோவா இருக்கும், லக்னாதிபதி எவ்வளோ வீக்காக போயிட்டாங்கன்னா தொழில் செய்ய முடியாது. உங்களுக்கு அதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து அந்த சந்திரன் சுக்கரன் சேர்க்கை என்பது கலை ஆர்வம் இருக்கும், கலை சம்பந்தப்பட்ட துறையில் பெரிய ஆகிட்டால் சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தால் அவரை பொறுத்த வரைக்கும் வீடு மனை விருத்தி, மாடு பால் பாய்க்கு மனை விருத்தி செய்யக்கூடிய வண்டி வார சேர்க்கை இயற்கையிலே உண்டு, நேச்சுரலாக உண்டு. சரி, அடுத்து வந்து செவ்வாய்க்கு போயிடலாம். இப்போ சந்திரன் செவ்வாய் சொன்னீங்க, சந்திரமங்கல யோகம் சொல்கிறீங்க இல்லையா தம்பி? அப்படி தான் சொன்னீங்க. சந்திரமங்கல யோகம் சொன்னார். இந்த சந்திரமங்கலை செவ்வாய் சந்திரனை பார்த்தாலும் சந்திரன் செவ்வாயை பார்த்தாலும் இப்போ சந்திரன் செவ்வாயை பார்த்தாலும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் சந்திரனை பார்த்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரமங்கல யோகம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்து பண்ணிங்கன்னா ஒருத்தர் 25 ஏக்கர் தோட்டம் வச்சுருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு 25,000 ரூபாய் கடன் கேட்டிங்கன்னா அதை புரட்டி கொடுக்கறதுக்கு 2 மாதம் பண்ணிடுவார் இல்லையா? மூட்டை வழி கொடுத்தான் பாரு, கரண்ட் போல் கட்டினா பாரு, பூச்சி மருந்து வாங்கினா பாரு, நமக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார், வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 2 மாதம் பண்ணிடுவார். இதுக்கு பேர் என்ன? ஒரு மங்கள யோகம். அவர்கிட்ட நிலம் வச்சிருக்கிறாரு, பணம் கிடையாது. இன்னொரு நண்பர் இருக்கார், அப்பார்ட்மெண்ட் கட்டி போட்டிருக்கார், வாடகை மட்டும் அவருக்கு 1 லட்ச ரூபா வருது, ஆனால் அவருக்கு வாடகை மட்டும் தான் குடியிருக்கிறார். இதுக்கு பேர் என்ன? குருச்சந்திர யோகம். அவர்கிட்ட பணம் இருக்குது, நிலம் இல்லை, இவர்கிட்ட நிலம் இருக்குது, பணம் இல்லை. இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி நிலம் உள்ள ஒரு பையனை அந்த பணம் உள்ள பொண்ணோட சேர்த்து வைக்கணும். ஒரு மங்கள யோகம் உள்ளவனு குருச்சந்திர யோகம் உள்ளவன் சேர்ந்தால் தான் உருப்படி ஆகும். ஏன்னா கடனை கட்டிக்கிட்டே இருப்பான், கடன் வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பான் இல்லையா? இப்போ அந்த குருச்சந்திர யோகங்கிறது அவங்க இருக்கக்கூடிய பாவத்தை பொறுத்து அது என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு நிலவோடு சேர்க்கையை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஜாதகத்தை. அது சனி சேர்க்கையாக இருந்தால் விவசாயம் சம்மந்தப்பட்ட நிலமும், சுக்கரன் சேர்ந்தால் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட துறையும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெளிநாடு அதாவது பூச நட்சத்திரம் சம்மந்தப்பட்டிருந்தால் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிற யோகம் அவங்க இயற்கையிலே உண்டு. ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வளம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிற்பாடு பார்த்து பண்ணிங்கனாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தனுசுக்கு போயிடலாம். தனுசுங்கிறது பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் முன்ன சொன்னோம், குரு சந்திர யோகத்தை சொன்னோம், குரு மங்கள யோகத்தை சொன்னோம். இப்போ இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் சொல்லலாம். 1, 4, 7, 10 இருந்தால் கஜகேசரி யோகம் சொல்கிறோம். இது எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோக பலனை பொறுத்து. நீங்கள் ரிஷபலக்கணமாக இருக்கிறீங்க, ரிஷபலக்கணத்தில் உங்களுக்கு சனி இருக்கிறாரு, நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பெரிய ஆள் தான். துலாலக்கணமாக இருக்கிறீங்க, துலாலக்கணத்திலே சுக்கரன் இருக்கிறாரு, உங்களால் கரெக்டாக கரை சேரவுக்கு முயற்சி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருக்கலாம். தோல்வி என்பதே கிடையாது. பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை துலாலக்கணத்தில் உங்களுக்கு லக்னப்புள்ளி விசாகத்திலிருந்து அந்த குரு 6ல் வந்தோன்னா கடன் வாங்கிட்டே இருப்பீங்க, கடன் வாங்கி லக்ஸுரியஸ் லைஃபை ஓட்டிக்கிட்டே இருப்பீங்க, எந்த மாற்றம் கிடையாது. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறத லக்ஸுரியஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறத தவிர ரொம்ப ஏழ்மையை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ உங்கள் கையில் காசு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ பணம் வந்து சேர்ந்து. ஈவன் எம்ப்ளாயிஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்க சின்னவங்களுக்கு சின்ன கஷ்டம், பெரியவங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லையா? 1,80,00,000 ரூபா, 1,20,00,000 ரூபா வாங்கினார் ரிட்டையர்மெண்ட்டில் ஒரு ஆசிரியர். அவருக்கு 2 கோடி ரூபா கடன் இருக்குது. இன்றைக்கி கனரா பேங்க் பேப்பரில் இன்றைக்கி ஜப்திக்கு வந்துருக்க நினைப்பு போகிறான். 5 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறார். மாதம் 60,000 சம்பளம் வாங்குறார், பென்ஷன் நாளைக்கு 60 ரூபா வரும்.
இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டு 31/3 ஒரு எவ்வளோ இங்கே 1,20,00,000 ஒரு ஆசிரியர் 21 வயசில் ஜாயின் பண்ணார். டெர்மினேஷன் ஃபண்டு வந்து அவருக்கு 20 வந்துச்சு. கடன் எவ்வளோ வச்சிருக்காரு? 5 கோடி ரூபா வச்சிருக்காரு. எப்படி நடந்தது? எப்படி சாத்தியப்பட்டுச்சு? மாதம் மாதம் சம்பாதிச்சிடல, மாதம் 30 காசு வந்துச்சுல்ல, கரெக்டாக வந்துச்சுல்ல. அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். 7,00,000 ஜென்மச்சனி வரும்போது பொருளாதாரம் அடி வாங்குது ஃபஸ்ட்டு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது அது எப்படி கடன் ஆச்சுன்னா, அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்ன புள்ளியும் அந்த 6ஆம் பாதிபதியும் ஒரே நட்சத்திரம் சாரம் ஏறி இருந்தா அவர் கடனும் அவரும் கவச குண்டலமாக இருப்பார். கரெக்டு தான் நான் சொல்கிறேன். அப்போ இவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி, எவ்வளோ கோடி சொன்னார், இன்னைக்கு உங்கள் கிளைண்ட்டு தான். இன்னைக்கு அவருக்கே தெரியாது, பேப்பரில் வந்துருக்கு. கரெக்டாக அவங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கிறான். 5 கோடி ரூபா கடன் வச்சிருக்கிறார். ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. நான் நினச்சி கூட பார்த்தேன். நான் இது வரைக்கும் 50 லட்சம் தான் கடன் சொல்லிக்கிட்டு தான் அவர்கிட்ட. இப்போ இனிமேல் அவர் ஜாதகம் பார்க்க வந்தாலும் சொல்லிப்பலாம். நமக்கு தெரிஞ்சு போச்சு கடனை. அப்படி 1, 2, 3, 5 வரைக்கும் என்ன 5 கோடி கடன் இருக்குன்னு சொல்லிக்கலாம். நான் பெரிய ஆள். எப்படி என்ன சொல்கிறது? அப்படியே டெக்னிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியதான். இப்போ ஜாதகத்தில் கடனை உருவாக்கக்கூடிய கிரகம் நம்மக்கிட்டே தான் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கடன் வரும். அவ்வளோதான். சரி, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குருச்சந்திர யோகம் குருமங்கள யோகம்னா அதனால் அவ பேர் கெட்ட பேர் வராது, சமாளித்து போயிட்டே இருக்கலாம். உங்கள்கிட்ட சொத்து இருக்குது, கடன் வாங்கியிருக்கிறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இருக்கிறத வச்சு சமாளிக்க வேண்டியதான். அது மாதிரி சமாச்சாரம். அடுத்தபடியாக பார்த்து பண்ணியிருக்க 7ஆம் பாவம். உங்களுக்கு கடகளை கிடத்துக்கு 7ஆம் பாவங்கிறது சனி. இல்லையா? இப்போ வந்து அந்த இப்போ திருவோண நட்சத்திரம் மகர ராசி, இதில் சந்திரன் இருக்கார் ஆல்ரெடி கடகராசிக்கார். இப்போ சந்திரனும் அந்த சனியும் சேர்ந்துருந்தா இதுக்கு என்ன சொல்கிறது? சரி, இப்போ சந்திரன் சனி சேர்க்கை என்னையா சமாச்சாரம் சக்தி? சரி, சந்திர சனி சேர்க்கையாக இருக்குது ஜாதகம். இப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ சனி அப்படிங்கிறது தொழில்காரகன், கர்மான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கையாக இருந்தால், சந்திரன் சனி சேர்க்கையாக இருந்தால், செவ்வாய் சனி சேர்க்கையாக இருந்தால் அவர் எப்படி வச்சிருப்பார்? எப்படி இருப்பார்? என்ன சொத்து வச்சிருப்பார்? அவர் வீடு கட்டி வாடகை விட்டுப்பாரா? விவசாயம் வச்சிருப்பார். விவசாயம்னா அளவு கடந்து இருக்கும். அவர் அந்த விவசாய நிலத்து மூலியமாக எந்த அளவுக்கு அவர் உபயோகப்படுத்திக்கிறாரு, எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரு, எந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்குது அப்படிங்கிறது அந்த யோக பலனை பொறுத்து. அப்போ சுக்கிர சனி சேர்க்கை, சந்திர சனி சேர்க்கை. இப்போ சந்திர சனி சேர்க்கையாக உள்ளவங்க விவசாய நிலத்தில் எங்கே போர் போட்டாலும் தண்ணி வரும். அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த போர் பாயிண்ட் பார்த்து பிற்பாடு நீங்கள் எந்த டைமில் எந்த நேரத்தில் அவருக்கு போர் போடுங்கிறத குறித்து கொடுத்தீங்கன்னாக்கா அவர் வந்து அந்த சந்திரன் இருக்கிற இடத்துக்கும் இந்த சனி இருக்கிற இடத்துக்கும் டிஸ்டன்ஸை கணக்கு போட்டு எத்தனை அடியில் உங்களுக்கு தண்ணி கிடைக்குன்னு சொல்லிக்கலாம். அவர் ஜாதகத்தில் சந்திரன் வந்து ஒரு வேளை இங்கே மிதுனத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கேன், அவர் திருவோணத்தில் இருக்காரு, அப்போ என்ன 800 அடியில் தண்ணி வரும். கரெக்டாக வரும். சொல்லி பாருங்க. கொஞ்சம் அந்த ஏரியா உங்களுக்கு தெரியணும். ஏரியா தெரியாமல் சொல்லிடக்கூடாது. முசிறியில் பக்கம் போனீங்கன்னாக்கா 800 தேவையில்லை, 200 தண்ணி வந்து உள்ளே போவாது. இந்த பக்கம் அப்படியே பரமத்தி ரோடு போனீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கந்தபாளையம் வரைக்கும் மேடு, அதுக்கப்புறம் பரமத்தி இறக்கம். அப்போ போக ஆளு ஜாஸ்தியாக இருக்கு. பரமத்தி இறங்க ஆளு கம்மியாக இருக்கும். இப்போ லொக்கேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் ஓரளவு டெய்லி பேப்பர் பார்க்கணும், டெய்லி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், 4 பேர்த்த சந்திக்கணும், 4 விஷயங்களை பேசணும். அப்படிங்கும் போது அந்த ஏரியாவுக்கு தெரியும். இதே புருச்சத்திரம் பக்கம் போனீங்க தண்ணியில் எல்லாம் நிறைய கோழிப்பணம் நிறையா இருக்குது. 1000 அடி போட்டாலும் தண்ணி வராது. அப்போ என்ன அர்த்தம்? நிலப்புலன் அவருக்கு உண்டு, தண்ணீர் வசதி இருக்குது, அது ஸ்கீம் மாற்றம் வரலாம் அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ண விவசாயம் மூலியமாக சம்பாதிச்சு ஜீவனம் பண்ணலாம். இப்போ சனி வந்து தொழில் ஜீவனத்தை எந்த அளவுக்கு விரிவாக்கம் பண்ணுது? இப்போ சனி சுக்கிரன் சேர்க்கையாக இருக்குது. அவர் விவசாயத்தில் என்ன பயிரிடலாம் மட்டும் வந்து கேட்குறாரு. சுக்கிரன் பணப்பயிர்கள். அவருக்கு வந்து பணப்பயிர்கள் சிறப்பாகும். பணப்பயிர்கள் வந்து கரும்பு போடலாம், செவப்பு போடலாம், கிரிப்டேஸ் போடலாம். அது உங்களை பொறுத்த வரைக்கும் அது சொல்ல வேண்டிய கருத்து. இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையாக இருக்குன்னு வச்சுக்கேன், அவருக்கு நிறைய ஏக்கர் நிலம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா புடங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் தான் பண்ணுவார். ஜாஸ்தி பண்ண முடியாது, உடல் உழைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிலபுலன் சேர்க்கை, விவசாயம் சம்மந்தமான நிலம் ஜாஸ்தியாக இருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். அது மூலியமாக தான் ஜீவனம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தொழில். வாங்க ஜீவா உட்கார், சரி உட்கார். அவளுக்கு ரொம்ப பிரதான தொழில் விவசாயமாக தான் இருக்கும். ஆடு மாடு போக்குவரத்துலாம் வச்சு செஞ்சுக்கலாம். அடுத்த கும்பத்துக்கு போயிடலாம். அது கும்பத்துக்கு சனி தான், ஒன்று மாற்றம் இல்லை. சந்திர சனி சேர்க்கை, சந்திரனுக்கு 8ஆம் பாவமாக இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்தில் அந்த கடகலக்கணம் கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் பாவம் சனி திசை நடத்தினா அவர் எங்கே போகலாம்? எங்கே போகலாம்?
வெளிநாடு போகலாம், வெளி மாநிலம் போகலாம், வெளியூர் போகலாம், முதலீடு பண்ணலாம், ஏற்கனவே முதலீடு பண்ணத்தை ரிட்டர்ன் பண்ணலாம், வாபஸ் பண்ணலாம், வட்டியோடு திரும்ப வாங்கலாம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 8ஆம் பாவத்து ஒரு கிரகம் திசை எடுத்துச்சுன்னா இவ்வளோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர், அந்நிய பாஷை பேசக்கூடிய ஊரில் போய் ஜீவனம் பண்ணக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இயற்கையிலேயே வந்துடும். அடுத்து மீனத்துக்கு போயிடலாம். ஏற்கனவே குருச்சந்திர யோகம் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கடகலக்கணக்காரனுக்கு குரு அங்கேயே இருக்காருன்னு வச்சுக்க, மீனத்தில் இருந்தார். கடகலக்கணம் கடகராசிக்காரனுக்கு மீனத்தில் இருந்தார். மீனத்தில் வந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகும்போது அவங்க வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? மீனத்தில் இருக்கார், குரு உத்திரட்டாதி இருக்கிறாரு, வெளிநாட்டுக்கு. சரி, அது ஓகே சார், இங்கே இருக்கட்டும், பரவாயில்ல. நான் கேட்கறது என்ன கேட்டீங்கன்னா, அவர் தொழில் செய்வனத்தில் பிரச்சனை வருமா வராதா, ப்ரொமோஷனா அல்லது டிஸ்மிஸா அல்லது சஸ்பெண்டா, என்ன ஆகும்? ப்ரொமோஷன். கரெக்ட். ஜாதகத்தில் கடகலக்கணம் கடகராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒரு 10ஆம் பாவத்தை பற்றி நோக்கி உத்திரட்டாதியில் இருக்கும்போதே, ரேவதிக்கு போடி உத்திரட்டாதியில் இருக்கும்போதே ஒரு நம்ம லைட் அடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அவனுக்கு அந்த பேனலில் ப்ரொமோஷன் எடு, ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன் ஆயிடுவார் கடகலக்கணம் கடகராசிக்காரனுக்கு. அப்போ என்ன அர்த்தம்? உங்களை பொறுத்த வரைக்கும் மீனத்தில் இருக்கிற குரு அவங்களுக்கு வசதி வாய்ப்பையும் ப்ரொமோஷனையும் ஊதிய உயர்வையும் கொடுத்துட்டே இருப்பார். அடுத்து வந்து உங்களுக்கு மேஷம், இங்கே செவ்வாய் முன்னே சொல்லிட்டோம். இப்போ இந்த 10ஆம் பாவத்திலே செவ்வாய் இருக்கார். இப்போ ஜாதகத்தில் கடகலக்கணம் கடகராசிக்காருக்கு 10ஆம் பாவத்தில் அந்த குரு வந்து பரணி நட்சத்திர சாரத்தில் வந்தான்னு கேட்டிங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு பறி போகும். வேறு வேலையை தேட வேண்டியதாக இருக்கும், லாங்கிலையும் போட வேண்டியதாக இருக்கும். அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் ரோகிணி முன்னே சொல்லிட்டோம். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதே தான். ஸோ அதனால் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை சந்திரன் ராகு சேர்க்காதுன்னு சார், ராகு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை விரிவு பண்ணுவார், ஏது வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை சுருக்கிடுவார், அவ்வளோதான் விஷயம். அப்போ சந்திரன் ராகு சேர்க்கையாக இருந்தால் பரந்த மனப்பான்மை அவங்ககிட்ட இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்க பேசிட்டே இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். எல்லா விஷயத்தையுமே அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு ஏற்பட்டு போவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஸோ ஆகையினால பாருங்கள் முடிஞ்சா. சரி, ஓகே, நன்றி. நம்மளை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அடுத்த மீட்டிங்கில் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.